அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஸ்காய் ஆன்மீக சேனலில் இருந்து உங்கள் அகோரி உதயா. இன்று ஒரு முக்கியமான செய்தி சொல்லப் போகிறேன். அனைத்து சிஷ்யர்களும் பொறுமையாக கேட்கவும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீர்கள். காளி தேவியை சரியான முறையில் உபாசனை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பயம், எதிரிகள், தடைகள் எல்லாம் நீங்கும் என்று சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. பலர் காளி உபாசனை செய்ய ஆசைப்படுகிறார்கள், ஆனால் சரியான முறை தெரியாமல் பயந்து விடுகிறார்கள். இன்று நான் சொல்லப் போகும் முறை மிகவும் எளிமையானதும் பாதுகாப்பானதும். முதலில் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். காளி தேவி என்பது கோபமான தெய்வம் அல்ல, அம்மன் தாயாகவும் பக்தர்களை காப்பாற்றும் சக்தியாகவும் இருக்கிறார். நம்பிக்கையுடன் வேண்டினால் உடனே அருள் செய்வார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். காளி உபாசனை செய்ய சிறந்த நாள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை. அமாவாசை நாள் இருந்தால் இன்னும் சிறப்பு. காலை பிரம்ம முகூர்த்தம் அல்லது இரவு 10 மணி முதல் 12 மணி வரை செய்யலாம். முதலில் சுத்தமாக குளித்து சிவப்பு அல்லது கருப்பு நிற ஆடை அணிய வேண்டும். அமைதியான இடத்தில் சிவப்பு துணி ஆசனம் போட்டு அமர வேண்டும். முன்காளி தேவி படம் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். பூஜைக்கு தேவையான பொருட்கள்: செம்பருத்தி பூ, குங்குமம், அகர்பத்தி, தீபம், எலுமிச்சை பழம், தேங்காய். இவை இருந்தால் போதும். பூஜை ஆரம்பிக்கும் முன் கண்களை மூடி, அம்மா என்னை காப்பாற்றி அருள் செய்ய வேண்டும், என் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்க வேண்டும் என்று மனதில் வேண்ட வேண்டும். அதற்குப் பிறகு மந்திர ஜெபம் ஆரம்பிக்க வேண்டும். மந்திரம்: ஓம் க்ரீம் காளிகாயை நமக. ஓம் க்ரீம் க்ரீம் காளி காளி அம்மன் காப்பாய் நமக. இந்த மந்திரத்தை 108 முறை ஜெபிக்க வேண்டும். ஜெபமாலை இருந்தால் பயன்படுத்தலாம். இல்லை என்றால் கை விரல்களால் எண்ணலாம். 48 நாட்கள் தொடர்ந்து செய்தால் மன அமைதி, துணிவு, பாதுகாப்பு, எதிரிகள் நீக்கம், குடும்ப நலம் மற்றும் முன்னேற்றம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம்: காளி உபாசனை செய்யும்போது தீய எண்ணம் இருக்கக்கூடாது. யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டி ஜெபிக்கக்கூடாது. அப்படி செய்தால் பலன் கிடைக்காது. சுத்தமான மனம், நம்பிக்கை, பக்தி இருந்தால் காளி தேவி அருள் கண்டிப்பாக கிடைக்கும். பூஜை முடிந்ததும் தீபாராதனை செய்து அம்மா நன்றி, என்னை காப்பாற்றி அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காளி அம்மன் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.